2 நாளாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடு உடன்படிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. என்ன செய்யணும்? சபையோட கூட ஜனங்கள் வந்து உடன்படிக்கை செய்யணுமா? இந்த ஜனங்கள் எல்லாரும் ராஜாவோடு கூட வந்து என்ன பண்ணாங்களா? ஆலயத்தில் உடன்படிக்கை செய்தார்கள். எங்க கூட நீ செய்ய வேண்டாம். சபையில இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரோட கூட நீ என்ன பண்ண? உடன்படிக்கை செய்ய. அப்பதான் சபை மீது ஒரு பற்றுதல் வரும், ஒரு பாசம் வரும், ஒரு அன்பு வரும். சபையை நீ நேசிக்கும் அளவுக்கு தான் கர்த்தர் உன்னை நேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைக்கிற ஊழியக்காரங்களாம் சமாதி தள்ளி போடலாங்க, எங்களை தள்ளணும்னு நினைச்சுன்னா நீ தான் தள்ளி போயிட்டே இருக்கும். உனக்கு கண்ணுக்கு முன்பாக ஆழம் மாதிரி வளர்ந்து போயிட்டே தான் இருக்கும். ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையை நிதானிச்சு பார்க்கணும். அந்த வாழ்க்கையில என்ன இருக்குது? நம்ம சாதிச்சு இருக்கிறோமா? தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? சபையோடு நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவன் நமக்கு என்ன ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவனே நின்று நிதானிச்சு யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் கர்த்தர் நிச்சயமாகவே சபைக்குள்ள இருக்கிறார். சபையோட தேவன் மனுஷன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கார்ல வந்து இறங்கினா ஊழியக்காரன் நினைச்சுக்காத. கோட் ஷூட் போட்டுட்டு வந்தா ஊழியக்காரன் நினைக்காத. அதெல்லாம் இல்லாம எவ்வளவு பேர் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். காலங்கள் மாறும் பொழுது உடைகள் மாறலாம், காலங்கள் மாறும் பொழுது மனுஷனுடைய மனநிலைமைகள் மாறலாம். ஆனா தேவன் ஒரு பொழுதும் மாறாது. அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். யாரும் உன்னை மெச்சி பேசணுன்றதுக்காக நீ செய்யாத. யாரும் உன்னை மதிச்சு பக்கத்துல உட்கார வைக்கிறதா? என் தெய்வம் என்ன உட்கார வைக்கிறாரா? அது போதும். அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு உட்கார வைப்பான், நாளைக்கு அந்த சேரை தூக்கி தள்ளி போட்டு இன்னொருத்தர் உட்கார வைப்பான். காரணம் அவனை விட அவன் பெரிய ஆள் அவன் நினைப்பான். அவனுடைய புத்தி ஈன் அப்படிதான் இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வைக்கு எல்லாரும் சமம் தான். அல்லேலூயா. ஒரே ஸ்டாண்டர்ட் தான். ஊழியக்காரன் இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் நீ எவன்ஜெலிஸ்டா இருந்தாலும் ஒரே பாதை. அதுதான் நீ வந்து கடந்து வரணும். அல்லேலூயா. யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வசனத்தின்படி வாழ்கிறவன் வாழ்வை பாதுகாத்துக் கொள்கிறான். சும்மா நீ இதெல்லாம் நடத்தணும், கொள்ளணும், செய்யணும். தேவனுடைய பாதத்தில் ஆட்கொண்டு அமர்ந்து நீ சிந்திச்சுப்பா, உன்னுடைய வாழ்க்கை கதை எப்படி இருக்குது. 56 வயசு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உக்காந்துட்டேன். எனக்கு கொடுத்த கட்டளைகள் தேவன். கல்யாணம் பண்ண, பிள்ளைய பெருக்க, படிக்க வச்ச, உலகத்தில் ஜெயிச்ச, நல்ல இடத்துல கட்டி கொடுத்த, 2 பேர பிள்ளைங்க எடுத்துட்ட, இன்னைக்கு கடன் இல்லாத கட்டளை நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி சொல்லணும். வாழ்க்கையில தேவனை ஆட்கொண்டார். இன்றைக்கும் தேவன் எனக்கு குறையாம வச்சிருக்கிறார். யார்கிட்ட 10 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு பார்க்கலாம். என்னத்தை ஜெயிச்சு ஒன்று. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தா அந்த மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழும். கார் இருந்த பரிபூர்ணம் கிடைக்காது. உலக சந்தோஷத்துக்காக கார் வாங்க முடியாதா? 1 லட்சம் ரூபாய் கட்டினா கார், மாசம் 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சு போச்சு. தேவையில்லை. இதை சின்ன பொருள் நம்ம அவர் கொடுக்கணும். எத்தனையோ வருஷம் வாட்சி கட்டாதே இருந்தேன். நீ பிடிச்சதான் கட்டுற, கை இருக்குது. ஆனால் வாங்கி கட்டுற அளவுக்கு எனக்கு திரும்ப இல்லை. அதுக்காக நாம ஒரு 1000 2000 காலம் வாங்கி நான் கட்டணுமா? தேவையில்லை. அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது கொடுத்து அழகு பார்க்கணும். அழகாக ஒரு பர்த்டே வச்சு அவரே எடுத்து வந்து கொடுத்தாரு ஒரு அதிகாரி. அதை வாங்கி
இதுதான் தேவனுடைய சித்தம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். ₹1 தான் எல்லா காரியத்தையும் தொடங்குவேன். ஆனா கர்த்தர் நேர்த்தியா செய்து முடிப்பாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நான் கொடுத்ததும் கர்த்தர் அதை பார்த்ததும் அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு. அதனாலதான் இந்த கர்த்தர் இந்த கருத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். வயசுல நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். ₹10 சம்பாதிச்சனால ₹1 ஆண்டவருக்கும் கண்டிப்பா எடுத்து வச்சிருக்கோம். அதுதான் உறவு, தேவனுடைய ஐக்கியம். அந்த அளவு கற்றுக் கொடுத்தாங்க பிள்ளைக்காக. அதான் இப்ப கற்றுக் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஆனா நாம அப்படி இருக்கிறது இல்லை. ஆகையினாலதான் சபையோட ஐக்கியம் இல்லை, சபையோட அன்பு இல்லை, சபையோட உறவு இல்லை. வர போற ஆண்ட சேவை அட்டந்த கட்டல் வருவ ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ண போயிட்டே இருப்பான். அதோட அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கமிங் டு சண்டே ஹாய் பாய். சபையின் மீது நேசம் ஓடி வரணும். என்ன செய்யணும், ஏது செய்யணும். ஆண்டு விழா வந்துச்சு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டு விழான்றது சபைக்கு வரும். நான் என்ன செய்யணும், என்னுடைய பங்களிப்பு என்ன, நீ தான் கேட்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் நானும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப நீ என்ன நினைக்கிற, இது என்னுடைய சபை இல்லை. என் சபைன்ற அந்த அன்பு இருந்தா நான் என்ன பண்ணணும், ஊழியக்காரங்க கேட்பீங்க. கடை தான் இருக்குது, இதை வச்சுக்கோங்க, இதை செய்யுங்க. எடுத்தவர்கள் வாசிப்போம். அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். 29:31. மதிப்பிற்கு எசேக்கியா, இப்போதும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணுவீர்கள். ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை 70 காளைகளும். கேட்டுக்கணுமா? அந்த நாட்களில சபைக்கு உன்ன மாதிரி என்ன மாதிரி வந்த ஜனங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறானா, வாசிக்கிறது நல்லா காதுள்ளவன் எழுக்க கடவன். வாசிமா. 70 காளைகளும் 100 ஆட்டுக்கடாக்களும் 200 ஆட்டுக்கடாக்களுமே, இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாயின. ஆமென். இப்படி உதாரணத்துவமா அள்ளி கொடுத்ததோடு தான் அந்த சபைகள் எல்லாம் எல்லாவற்றையும் சீர்பொருந்தவர்களா செய்தார். நான் ஒரு வயசுல ஆடு வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி ஆடு வளர்த்தேன். ஒரே ஒரு சின்ன குட்டி வாங்கி வளர்த்தேன். அது முதல் 2 குட்டி போட்டுச்சு. 2மே பொட்டை குட்டிங்க தான். அது பால் மறந்த உடனே எங்கள் ஊழியக்கார கையில் இருந்து அந்த ஆடை கொடுத்துட்டாங்க. அந்த ஆட்டை வாங்கும்போது இது உதாரணம். அந்த ஆட்டை வச்சு குடும்பத்தையே வளர்த்திக்க பண்ணிட்டாங்க. கடலை தட்டி கட்டை சோதனை பண்ணுவோமா, முதல் காணிக்க ஆண்டுக்கு அப்படியே எடுத்து எல்லாரும் நினைச்சிருக்கலாம், பொட்டை குட்டி வச்சு நம்ம கொடுக்கலாம், கடை குட்டி போட்டு அவ்வளோ நேரத்தில் கொடுத்துருவாங்க. ஆண்டவர் கொடுத்தார். முதல் எது வெளியே வந்ததோ அந்த ஆட்டை குறிச்சு வச்சு அதை கொண்டு வந்து பலிபடுத்துங்க. அந்த ஆடை அப்பவே போச்சு, 4000 ரூபாய். அது சபைக்கு. இதெல்லாம் ஒரு பங்களிப்பு. நீ மரம் வச்சிருக்கிற, நல்லா காய் காய்க்குது, முருங்கைக்காய் முதல்ல எடுத்து நீங்க செலுத்து. ஒரு மூட்டை எடுத்து நீங்க வெயி, அதை ஏலத்துக்கு விடுவோம். அதை ஆணுக்கு 10 ரூபா, அதுல வர காசு யாருக்கு, சபைக்கு. இதெல்லாம் ஒரு காணிக்கான பாருங்க. ஆடு 100, 200, 300 கொண்டு வந்து நிறுத்தினாங்க சபையில். அப்ப அந்த சபை எப்படி இருக்கும், கொழுத்த கன்று போல காணப்படும். எதுக்கு ஏங்கிய நேரத்தில் நிற்க மாட்டாங்க ஊழியக்காரங்க. ஏன்னா அதை கொண்டு போய் சந்தையில விற்று ஆலயத்துக்கு தேவையான காரியங்களை என்ன பண்ணுவாங்க, சேகரிச்சு கொள்ளுவாங்க. ஆகையினால அந்த நாட்கள்ல சபை கொழுத்து இருந்தது. மல்கியாலே சொல்லியிருக்காரு ஆண்டவர் 3:10 அழகா, ஆகார திரட்சி உண்டாயிருக்கும்படி உன் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைகளை கொண்டு வாருங்கள், இதனாலே நீ சோதித்துப்பா. $20,000 சம்பளம் வாங்குறோமா, 2000 ரூபாய் போட்டே ஆகணும். என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்குற அறிவுரை தான். 22,000 வாங்குறியா,
2200 நீ போடணும். அதுல நீ மிகுந்த எடுத்த கிள்ளி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கிள்ளி வச்சுக்குவாரு. அப்படிதான் அது இன்னும் அது சம்பாதித்து போட்டு. காரணம் சொல்லி கொடுக்கணும், பழகணும். பிள்ளைங்க 10 ரூபாய் சம்பாதிக்கும் போதே நீ தேவனுக்கு என்று கொடுக்கணும். அவன் பாருங்க, அவன் வளரும் பொழுது 9ஆம் மாசமான நம்ம என்ன பண்ணணும், மாதாக்கு புரட்டாசியானா கவுச்சி சாப்பிட அதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க பிள்ளைங்களை. அதெல்லாம் நிலையானது அல்ல, அழிஞ்சி போகக்கூடிய ஒரு திட்டங்கள். அதையே அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களுக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்குறது. அது தூங்குது பாஸ்டர். நாங்கள் முக்கியம் பெரம்பை கையாளாத பிள்ளை என்ன பண்றானா, நீ பிடிச்சி நிறுத்தினா அது முதிர் வயதுல என்ன பண்ணாத இருப்பான், விடாத இருப்பான். அவன் உனக்கு முன்னாடி ஆலயத்தில் உட்காந்து சம்மதிக்கணும். தேவன் தான் எதிர்பார்க்கிறார். இதுதான் நீ சபை மேல வச்சிருக்கிற பாசம், அன்பு. ஏன்னா நீ சபையை நேசிச்சினா இந்த சபையில் இருக்கிற தெய்வம் உன் குடும்பத்தை நேசிப்பார். அல்லேலூயா. சபையை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறியோ, நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஏன் நீங்கள் போகிற இடம்லாம் சபையை கட்டி கட்டி நாசமாக இருந்ததெல்லாம் நல்லா ஆக்கி விட்டு போயின்னு. அதுதான் வேலை நீங்கள் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு ஆண்டவர். கடைசியில் நிம்மதியான ஒரு இடத்த தேவன் எங்களுக்கு தருவார். அது நிரந்தரமான இடமா இருக்கும். ஆண்டவர் அதுக்காக தான் எங்களுக்கு ஸ்டெயின் பண்ணி கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னா இருக்கும் கற்றுக் கொடுக்குறாருப்பா எங்களுக்கு. கடைசியில் எங்களுக்கு நிலையான ஒரு வீட்டை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப யோசிக்கணும் நாமளே, நான் சபைக்காக என்ன செய்யறேன், என்ன வாங்குறேன். நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்துக்கு ஏற்ற தசம பாகங்கள் விழுந்தாலே நம்ம யாருமே போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் செய்வேன் ஆண்டவருக்காக, நான் கொடுப்பேன் என் தெய்வத்துக்காக. அதுதான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காது இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நம்ம அந்த நேரத்தில் எங்கேயாவது போய் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு ஊழியத்தை செஞ்சு வந்தாங்க. நான் போட்டுதான் இருந்தாங்க. ஏன்னா காலத்துக்குள்ளே கேட்குறோம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசுவாசிகள் சொல்றது. நம்ம சபையில் எல்லா சபையிலையுமே கேட்குறோம். நம்ம போட்டோன்னா அவர் எப்படி சாப்பிடுவாரு, அவங்க வேலை வெட்டிக்கா போறாரு. எல்லாம் இதுல இருந்தா எடுத்து பார்த்துக்கிறாரு. அவர் பொண்ணுக்கு நல்லா செய்யறாரு, அவர் பேர பிள்ளைகளுக்கு நல்லா செய்யறாரு, அவர் தான் நல்லா சாப்பிட்டு பேச்சு போறாரு. எப்படி அதுல இருந்தா எடுத்து சாப்பிடலாமா? ஆண்டவர் அப்படி நினைக்காத. சபைக்குன்னு கொடுத்துட்டியா, உனக்கும் தேவனுக்கு தான் அந்த உத்தரவாதம். அது எப்படி போகுது, ஏதா போகுது, என்ன ஆகுது, என்ன செய்யறாங்க, அதை கணக்கு சொல்ல உனக்கு வருஷந்தோறும் கணக்கு ஒப்புவிக்கப்படுதா, மிகுதம் எடுத்து வைக்கப்படுதா. அதை சேகரித்து வச்சதுனால தான் இன்றைக்கு 1,70,000 இருந்தது, இன்னைக்கு 4 லட்சமாக மாறிடுது. அதனால தான் ஆண்டவர் அதை எடுக்காதவரை எங்களையும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரும் வேலை செய்கிறார். அவரும் அவர் மனைவி பிள்ளைகளுக்கு 10 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறார். நானும் வேலை செய்கிறேன். நானும் 10 ரூபாய் சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு கர்த்தர் 56 வயசுல இன்னமும் உழைக்க ஓட கிருபை கொடுத்து வச்சிருக்கிறார். சபைக்கு கொடுத்ததை நீ கணக்கு பார்க்காத. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட்டதும் தேவன் அதை பார்ப்பான். நீ 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் உனக்கு 100 ரூபாய் பாக்கெட்ல இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அதே நேரத்தில் அதே இடத்துல ஒரு 100 ரூபாய் வாய்ப்பு பண்ணுவார். நீ 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உன் பாக்கெட்ல 10,000 தேவன் இருப்பார் நிச்சயமா. அது எப்படி வரும்ன்றது தெரியாது. எடுத்தவர்கள் வாசிப்போம். உடன்படிக்கையோடு கூட இருக்கணும் சபையில. உடன்படிக்கையில நீ தவறிட்டினா இன்னும் செய்ய முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் கீழே இறங்கி வரும்போது பிதாவுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் உடன்படிக்கையோடு தான் கீழே இறங்கி வந்தார். அவர் சொன்னாரு, அதை இவர் முடிச்சாரு, அவர் வாழ்ந்தாரு, கடந்து போயிட்டே இருந்தார். இதுதான் உடன்படிக்கை. இதுக்காக தான் உன்னை உலையான சேற்றிலிருந்து, உன்னை குப்பையிலிருந்து
தேவன் வேணும்னு உன்னை கரம் பிடிச்சி தூக்கி இன்னைக்கு பிரபுக்களோட ராஜாக்களோட அமர செய்திருக்கிறார். நீ வேண்டாம்னா அவன் யாரையும் தொட போறது கிடையாது. அவருக்கு வேணும் அப்படின்ற ஆத்மாவை தொட்டு தூக்கி நீங்க உட்கார வச்சிருக்கு. எதுக்கு? இது எனக்கு பிரயோஜனப்படும், இது எனக்கு பயன்படும், இது எனக்கு உபயோகப்படும், இது எனக்கு சகலுக்கு செய்து முடிக்கும் அப்படின்றத தான் தேவன் அதை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபையோடு கூட நீ உடன்படிக்கையோடு வாழணும். எடுத்தவர்கள் வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அல்லேலூயா. ஊழியக்காரன் அழும் பொழுது அந்த சபை ஆட்களும் அழுகணும். அதெல்லாம் வாசிங்கப்பா, அப்பதான் புரியும். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இப்படிதான் கதறி நிற்கிறான் ஒவ்வொரு ஊழியக்காரனும். சபைக்கு என்ன நடக்கும், ஊழியத்துக்கு என்ன நடக்கும், ஊழியத்துக்கு எப்படி போகும், இது எப்படி நடத்த முடியும் அப்படின்னு அன்றைக்கு எஸ்ரா அழுது இருக்கிறார். விண்ணப்பம் பண்ணி தேவ சமூகத்துல அழுத உடனே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவரிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஊழியக்காரன் அழும் பொழுது அந்த சபை கூட சேர்ந்து அழுகும். அப்பதான் ஒரே மனதோட அந்த சபைக்கு தேவைகளை தேவன் உடனே கீழே இறக்குவார். கரங்கள் தண்ணி கட்டளை சோதனை அந்த நாட்களில் இப்படிதான் சபைகள் வளர்ந்தது. ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் தலைவணைக்கு போவாங்க. ஏன்னா வேதம் இருபுறமும் கருக்குள்ளது. நீ செய்யற தவறையும் சுட்டி காட்டும், நான் செய்யற தவறையும் சுட்டி காட்டும். எல்லாருக்கும் பொதுவான நியாய பிரமாணம் இது. தேவன் ஒருவர் தான் அதுக்கு நியாயாதிபதி. யாரையும் தூக்கி தலைமையில வச்சு தேவன் எப்பொழுதும் ஆட மாட்டார். எல்லாரும் சரி சமம். சின்ன குழந்தைய தொடங்கி பெரியவங்க வரைக்கும் ஒரே சமம் தான் தேவன் பண்ணுவார். அப்ப சபையில இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்குதுன்னு ஊழியக்காரர் சொல்லி மனக்கசந்து அழும் பொழுது சபையாரும் கூட சேர்ந்து அழுது இருக்கிறாங்க அந்த நாட்களில் விண்ணப்பத்தோடு. ஆனா இந்த நாட்களில் அவங்க எதை நினைச்சு அழுவார், நம்ம நினைச்சு அழுவார். உடன்படிக்கை இருக்கணும், சபையோடு அழுகிற அனுபவம் இருக்கணும், சபையோடு சிரிக்கிற அனுபவம் இருக்கணும், சபையோடு ஒத்து போற அனுபவம் இருக்கணும். அப்பதான் நீ நினைக்கிற காரியத்தை கர்த்தருக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். நெகேமியின் புஸ்தகம் 5:13 வாசிப்போம். நெகேமி 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். எஸ்ராக்கு பக்கத்திலேயே நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனுஷனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். அல்லேலூயா. இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்று அதற்கு சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். இந்த சபையில அது நல்ல வசனம் நெகேமி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது துணியை தூக்கி உதறிட்டு ஒரு சிலர் போவாங்க. இது என்ன ஒரு வார்த்தை, அதெல்லாம் நினைச்சுதான் நடக்காது அப்படின்ட்டு. அப்படி போற மனுஷனை தேவன் என்ன பண்ணுவாராம், அவரே உதறி போட்டுருவார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு அவர் என்ன அப்படிதான் சொல்லியிருப்பார். அப்படிதான் பேசுறீங்க அப்படின்ட்டு உதறிட்டு இப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் நீர் இல்லை
தேவனுடைய வார்த்தை. அதுக்கு நீ மதிப்பு கொடுக்காத உதறிட்டு போனீன்னா தேவன் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் உதறி தள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நீ வாசிக்கிற வசனம் நல்லதையே நீ யோசிச்சிருக்காத. மனுஷனுக்கு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. எப்படி நடக்கணும், எப்படி வாழணும்ன்ற விதமும் இருக்குது. இதுல இப்படிதான் இருக்கணும்ன்றது கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ உதறிட்டு போனீங்கன்னா தேவன் உன்னுடைய எல்லா காரியத்தையும் தேவன் உதறி தள்ளிட்டு உன்னையும் வேணாம்னு தள்ளி விட்டுருவார். அதோட எந்த மனுஷனும் சேர்க்க மாட்டான். பூமியில நிலையற்று போன ஒரு வாழ்க்கை. தேவனோடு இணைந்து இருக்கும்போது தான் ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை. தேவன் உன்னோடு கூட இருக்கும்பொழுது தான் சந்தோஷத்தின் வாழ்க்கை. தேவனை விட்டு நீ விலகும் பொழுது அதை மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையா மாறிடும் வாழ்க்கை. என்னப்பா இந்த மனுஷன் ஆயிட்டாரு, முன்னாடி அப்படி இருந்தாரு, முன்னாடி யார் கூட இருந்தாரு, அதனால்தான் அப்படி இருந்தாரு. இன்றைக்கு அவர் கூட இல்லை, ஆனால் இப்படி இருக்கிறார். என்றைக்கு நீ அவரோட கூட இருந்துப்பார், உன் வாழ்க்கை நிலையான வாழ்க்கை தேவன் மன்னிச்சு விடுவார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்குது. இது உள்ள நீ உட்கார்ந்து பார்த்து நீ அதை நேசிக்கும் போது கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவா. சங்கீதங்களின் புஸ்தகம் 1:5 வாசிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. திட்டவட்டமான ஒரு வார்த்தை, சரியான தீர்ப்பு. அது 1000 அர்த்தங்கள் இருக்குது. வாசிங்க. ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பில் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது. துன்மார்க்கனுக்கு அதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போயிட்டு வாப்பான்னு ஆண்டவர். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு என்ன சொல்றாரு கேளுங்க. பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கும் தேவனுக்கும் சபையினுடைய வார்த்தைக்கும் நீ கீழ்ப்படாமல் போனால் தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன? பாவி. அவன் எந்த சபையிலும் என்ன பண்ண மாட்டான், நிலை நிற்கவே முடியாது. கர்த்தரே சொல்லிட்டார் திட்டவட்டமா. ஏன்னா அது 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அழகா சொல்லியிருப்பார். துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன். இதைதான் நீ பிரியமா நினைக்கணும். நீ எதையும் பூமியில பிரியமா நினைச்சாலும் நிறைய நினைக்காது. இவர் ஒருவர் தான் பிரியத்திற்கு தகுந்தவர். பிரியமுள்ள ஒரே ஒரு புருஷன் இவர் தான். நீ இவர் மேல பிரிய வச்சு பாரு, உனக்கு வேண்டாம்னு சொன்ன எல்லாரும் உடனே உன் மேல பிரிய வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. இவரை நீ பிரிய வைக்கலன்னா இருக்கிற எல்லா பிரியமும் உன்னை விட்டு என்ன பண்ணிடும், விலகி போய்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி காரியங்களை தேவன் நிறைய பைபிள்ல வச்சிருக்கிறார். நீ எதை படிக்கிறீங்க, பைபிளை படி. அப்பதான் உன்னால பேச முடியும். பிற ஆட்கள்கிட்ட நீ பேசும்பொழுது ஜாக்கிரதையாய் பேசணும். திருவசனம் உனக்குள்ள இல்லைன்னா நீ யார் இடத்துல பேச முடியாது. சத்தியத்தை உன்னால அறிவிக்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, நானே வழியும் சத்தியமும். அப்ப அவரை புரிஞ்சு அவர் மேல பெரிய வச்சிருந்தா அந்த சத்தியத்தை வெளிப்படையாக்கணும்னு சொல்ல முடியும். இல்லைன்னா ஒரு காலம் உன்னால சொல்ல முடியாது. அதே சங்கீதம் 22:25 வாசிங்க, முடிக்க பாருங்க. மகாசபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பாட பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அல்லேலூயா. பொருத்தனையை செலுத்தணும். சபையில உடன்படிக்கை செய்யணும், சபையை நேசிக்கணும், சபை கூடுதல்ல நீ பிரியமாய் இருக்கணும், பொருத்தனையும் பண்ணணும், சபைக்காக கொடுக்கணும், சபைக்கு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே நீ தான் யோசிக்கணும், ஏன் இப்படி எங்கள் சபை ஒவ்வொரு இடமும் கட்டிட்டு பணம் வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குதப்பா,
ஏன் இப்படி போகுது? இந்த சபை அடுத்தது நாங்கள் போகிற இடம் எங்களுக்கு சொந்தமாக மாற்றி கொடுங்கன்னுட்டு நீ ஒரு பொறுத்தனையோட சபைக்காக நின்றுப்பார். கர்த்தர் அந்த சபையை பக்தி வித்தியாலயம் படிச்சு செய்யணும். அல்லேலூயா. சும்மா இருக்கிறதா வேண்டிக்கிறோம். காசை வெட்டி என்ன பண்ணிடலாம், மஞ்சள் தூளில் போட்டு அப்படி மூச்சு கட்டிக்கலாம். அது ஒரு பொறுத்தனையம். கோயில் கொடுத்தவருக்கு என்ன பண்ணுறேன் நான், எப்போடி ஜனம் நைட்டு 9:30 மணி நான் திருப்பதி ட்ரெயினில் தான் வரேன். அம்பத்தூரில் தான் நிற்கும், அதோட பெரம்பூரில் தான் நிற்கும். அந்த ட்ரெயினில் வரேன். அது முனையை தொடங்கி உள்ள வரைக்கும் போய்கிட்டே இருக்கலாம், ஒரே ஸ்ட்ரெயிட்டு. அது பிடிப்பெல்லாம் இருக்காது அந்த ட்ரெயின். நடந்து வந்துக்கிட்டே மூஞ்சி எடுக்க போகிறேன். நான் ஓடி போய் கை கட்டி ஏறிட்டேன். இறங்கி நான் உள்ளவே நடந்து வந்துருக்கேன். எங்கே பார்த்தாலும் முடியல. இந்த தலையில் எல்லாம் ஜெட்டி மாதிரி ஃபுல்லாக மழை ட்ரெயினே ஃபுல்லாக பாருங்க. அவங்களுடைய விசுவாசம் எல்லாருமே அந்த முடியை வச்சு அப்படி அழகு. ஆனால் அவன் அந்த அழகே வாங்கினா என்ன பண்ணிட்டு வந்துருக்கான், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தான் சுத்தமாக. எதுக்கு இது சொல்றேன்னா, அவன் அதை படைச்ச அந்த கல்லுக்கும் அந்த மண்ணுக்கும் அவன் எவ்வளவு கண்ணியமா கட்டுப்பாடு, பயம், பக்தி, அதை நேசிச்சு அவன் செய்யறாங்க. ஆனா தேவன் இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு வர்றார். அடுத்த வாரம் எது நடக்கணும் எது நடக்காதுன்னு தெரியும். ஆனா எனக்கு ஒரு திருப்தி, அதை நீ சொல்ல நான் சொல்லிட்டேன். உள்ளபடி சொல், என்னுடைய கட்டளை அவர் கொடுத்தது. இல்லைன்னா உனக்கு ஐயோ, நான் ஐயோ வாங்கி தயாரா இல்லை, சொல்லிட்டேன். செய்யலைன்னா அவங்களுக்கு என்ன பண்றே பண்ணிக்கிறாங்க. நானும் மனுஷன். ஆஸ் எ டீச்சர் என்னை நிறுத்தி இருக்கிறார், சொல்லிட்டேன். என்னுடைய காவல் முடிஞ்சிருச்சு. நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்ப நீ சொன்ன நான் சொல்லிட்டேன். அதை காதுள்ளவன் கேட்க காரணம். அதை யோசிச்சு அதை புரிஞ்சாம நடந்தான் அவனுடைய வாழ்க்கைக்கு நிறுத்தி. கடைசி வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் நம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி என்ன சொல்றாரு? உங்களை என்ன சொல்றாரு? எச்சரிப்பின் சத்தம் தேவன் சொல்றாரு. அது பெரிய காரியங்கள் இருக்கும். நோவா ஆண்ட காலத்தில் தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை தான் கொடுக்குறாரு. ஆனா ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? அலட்சியமா இருந்தாங்க. ஆனா தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் அது. ஏன்னா நோவாவுக்கு தேவனுடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. அவன் எச்சரிப்பின் சத்தத்தை நோவா கிட்ட கொடுக்குறார். நோவா கிட்ட சொன்னபடி நோவா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாரு? அவர் சொல்றது எல்லாவற்றையும் செஞ்சார். செஞ்சு முடிச்ச உடனே ஜனங்களை கூறுறார். சொல்ற மாதிரி தான் அவர் சொன்னார். நோவா போதும், கிளம்பு. அவங்களோட கட்டளை புறப்பட்டது. அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் மொத்தம் போனாங்க. ஜீவன் கொடுக்கப்பட்டார். நீ உள்ள போ. நான் கதவை யார் அடைச்சது? காரணம் நிறைய இருக்கு. அந்த மழை தத்தளிக்குது. ஜனம் பேழையை வந்து தட்டுது. நோவா சாத்திருக்கான என்ன பண்ணியிருக்காரு? சொன்னிட்டு இருக்காரு. ஐயோ என் உறவு ஓடுது, ஐயோ என் சித்தப்பன் ஓடுறான், ஐயோ என் பெரியப்பன் ஓடுறான். அதனால ஒன்றும் பண்ண முடியல. கதை இவர் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாரு? ஒழுங்கி போயிருப்பான். உன் வாழ்க்கையில தேவன் கதவை அடைச்சாதான் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்குறாருன்னா கதவை கட்டி கட்டது சத்தம்